அண்மை செய்தியை பார்க்கின்றோம். முக்கிய செய்தியும் கூட. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி விழா விதிப்படி நடக்கிறதா என்று மிக ஒரு முக்கியமான கேள்வியை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்ன? கோபால், ஈஷா யோகா மையத்துல மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்கு உட்பட்டுதான் நடத்தப்படுகிறதா என ஆய்வு செய்து அதனுடைய அறிக்கை அளிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஈஷா யோகா மையம் நடத்த இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கோவையை சேர்ந்த சிவஞானன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி நாளில் ஈஷா யோகா மையம் சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாளில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஈஷா யோகா மையத்தில் கூடுகிறார்கள் என்றும், ஈஷா யோகா மையம் நடத்தக்கூடிய இந்த சிவராத்திரி நிகழ்ச்சியால் வெள்ளியங்கிரி வனச்சூழல் மிகுந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் ஈஷா யோகா மையம் நடத்திய சிவராத்திரி நிகழ்ச்சியில 7 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடியதால் ஏற்பட்ட கழிவு நீர் வனப்பகுதியில் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் மாசுபடுத்தியதாக அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயத்துல அரசு நிர்ணயித்துள்ள ஒலி அளவான 45 டெசிபல் ஒலி அளவை விட அதிகமான அளவிலும் இந்த நிகழ்ச்சி வனப்பகுதியில் நடத்தப்பட்டு விதிகள் மீறிய செயல் என்பது அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈஷாவில் முறையான கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள் ஏற்படுத்த உத்தரவிடக் கோரியும், விதிகளை மீறி வனச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஒளி மாசு ஏற்படுத்தக்கூடிய ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சி நடத்த அனுமதிக்க கூடாது என உத்தரவிடக் கோரி அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது, ஈஷா யோகா மையம் சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த சிவராத்திரி விழாவின் போது எந்த சட்ட விதிகளும் பின்பற்றப்படுவதில்லை என்றும், பசுமை தீர்ப்பாய உத்தரவுகள் மீறப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஈஷா அறக்கட்டளை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சதீஷ் தன் நிலத்தை 100 கோடி ரூபாய்க்கு வாங்க மறுத்ததால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த மனுதாரர் ஈஷாவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும், கடந்த ஆண்டும் இதே போல கடைசி நேரத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த சிவராத்திரி விழாவின் போது எந்த விதிகளையும் தாங்கள் மீறுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், விதிமீறல்கள் இருந்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள், சிவராத்திரி விழா நிகழ்ச்சிகளின் போது விதிகளை முறையாக கண்டிப்புடன் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிவராத்திரி விழாவின் போது இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து பிப்ரவரி 24ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் மீதான விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.